இது பார்த்து சொல்கிறேன், மறக்காமல் நீங்கள் அதே மாதிரி பண்ணணும் சரியா? ஒரு கொத்து, அதாவது ஒரு கொத்து கொய்யா இலை இருக்குல்ல, பேரக்காய் இலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், கொய்யா இலை. கொய்யா இலையை நல்லா கழுவிட்டு அரைச்சி, நமக்கு எங்கே தலையில் வழுக்க வந்து எந்த பக்கம் லைட்டாக ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அரைச்சி நம்ம வந்து அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைக்கணும். அப்போ வந்து அது கொஞ்சம் தண்ணி மெத்தடில் இருக்கும் சரியா? அதை வந்து அப்படியே பூசணும், அந்த வழுக்க விழுற இடத்துல வந்து அப்படியே பூசணும். அப்புறம் வந்து எங்கெல்லாம் முடி தொழிகிற மாதிரி இருக்குது, அங்கங்கே முடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற இடத்துலலாம் அந்த கொய்யா இலையை அரைச்சதை வந்து வளவலாக இருக்கும், அதை வந்து நம்ம அரைச்சதை வந்து பூசிக்கலாம். அழகாக பூசிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறோம். ஷாம்பு போடக்கூடாதுங்க. ஷாம்பு போடாமல் நம்ம குளிச்சிட்டோன்னா வாரத்துக்கு 2 முறை பண்ணிங்கன்னா முடியில் தலையில் வந்து வழுக்க விழாது, முடி வந்து தொழியாது. அது வந்து ஒரு கண்டிஷ்னர் மாதிரியும் இருக்கும். ஓகே, ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூஸ்